ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்கலாட்டா எபிசோடாக இருந்தாலும் ஸ்டோரியை எதுவும் மூவ் பண்ணாமல் ரொம்பவுமே போரிங்காக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து ஷூட்டிங் எடுக்கும்போதே ஒரு வாரத்துக்கு மேலே இங்கே ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். இப்போ வீட்டுக்கு பேய் ஓட்டுறவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க நிறையா காமெடி பண்ணுறாங்க. இடையில முத்து லைட்டெல்லாம் ஆஃப் ஆகும் ஆன் ஆகுங்கும் போது வெளியில் யாருக்கும் தெரியாமல் போய் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நிறையா காமெடி கலாட்டா பண்ணுறாரு. முத்து தான் இன்றைக்கான எபிசோடே கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றினார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த பேய் ஓட்டுறவங்க ரொம்ப பயமுறுத்துற மாதிரி அது இதுன்னு பண்ணும்போது விஜயா கொஞ்சம் பயந்துக்கிட்டு அப்படியே அப்படி இப்படின்னு ஓடி ஒடியாந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. ஆனாலும் இன்றைக்கான எபிசோடில் எந்த ஒரு ஸ்டோரியும் மூவ் பண்ணல. இடையில பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த வீட்டுக்குள்ளார பேய்லாம் எதுவும் இல்லை, நல்லபடியாக அந்த வீட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேய் ஓட்ட வந்தவங்க சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தா 13,000 ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க. அதை கேட்டதுமே மனோஜ் 13,000 ரூபாயை கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா அப்படிங்கும்போது அப்போ கொஞ்சம் ஃபன் கலாட்டம் நடக்குது. அடுத்து முத்து பேய் இருக்குன்னு அவங்க என்ன பண்ணும் அப்படிங்கும்போது பேய் கெட்ட பொய் சொல்கிறவங்கள அந்த நெஞ்சுக்குள்ளார பூந்து அழுத்தம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வச்சு முத்து கொஞ்சம் அப்படியே காமெடி கலாட்டா பண்ணுறாரு. இப்படியா பார்த்தா ஒரு மாதிரி இன்றைக்கான எபிசோடில் எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லைன்னே சொல்லலாம். ரொம்ப போரிங்காகவும் ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாகவும் போணுச்சு அப்படின்னே சொல்லலாம். கடைசியில் பார்த்தா அவங்க 13,000 ரூபா காசு வாங்கிட்டு வெளியில் போயிடுறாங்க. முத்து இப்போ எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாரு. அடுத்து தான் மனோஜ் அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. அது இன்றைக்கான எபிசோட லாஸ்ட் ப்ரோமோனே வச்சுக்கலாம். அதையும் இதோட சேர்த்து பேசிடுவோம். இப்போ எனக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல, அந்த காசு கொடுங்க அப்படிங்கும்போது இப்போ முத்து இருந்துட்டு சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு அவங்க அதாவது பார்லர் அம்மாவுக்கு இந்த சொத்தில் பங்கு இருக்குல்ல, அவங்க அப்பா கிட்ட பணம் கேளு அப்படின்னு சொல்லி இப்போ பார்லர் அம்மா உள்ளே கூப்பிட்டு வராங்க. அதனால் ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வாரத்துக்கு ஃபுல்லுமே இவ்வளோ பெரிய பீச் ஹவுஸை வாடகைக்கு எடுக்கிறாங்கன்னா உடனே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போவாங்களா? அதனால் இந்த வாரம் ஃபுல்லுமே எப்படியோ போரிங்காக ஓட்டிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொண்டு வராமல் இருக்காங்க. அடுத்த வாரத்துக்கு தான் அந்த ஸ்டோரிலாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து ஒரு 2 நாள் தான் இருக்குது. அதனால் ஒரு 2 நாள் ஏதாவது ஒரு சுவாரஸ்யத்தை போட்டு இந்த மாதிரி முடிச்சுட்டு இந்த பீச் ஹவுஸ்லேயே இந்த வாரத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு வேணால் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோவை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அடுத்தடுத்து நிறையா சுவாரஸ்யமான ஸ்டோரி இருக்குன்னு வேறு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.